போன தலைமுறை வரைக்கும் பாருங்க, பதின் பருவ பெண்களுக்கு வந்து பல்லாங்குழியை விளையாட கொடுப்பாங்க இல்லையா? ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைங்க வீட்டுல உட்கார வச்சு ஒரு பல்லாங்குழியை கொடுத்து பேசாம விளையாடு அப்படின்றாங்க. அதுக்கு ரெண்டு வரை உட்காந்து விளையாடிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த விளையாட்டு சும்மா உட்காந்து விளையாடுகிற விளையாட்டு இல்லை. பல்லாங்குழி விளையாடும் போது நீங்கள் கவனியுங்கள், உங்க பக்கத்துல இருக்கிற காய்களை எதிர்பக்கத்திற்கு பரிமாறினால் தான் உங்களால் ஜெயிக்க முடியும். வாழ்க்கையிலும் உங்கள் பக்கத்திலிருந்து சில விஷயங்களை விட்டு கொடுத்தால் தான் எதிர்பக்கத்திலிருந்து வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும், வாழ்க்கையை ஜெயிக்க முடியும் என்று பொம்பளை குழந்தைகளுக்கு அன்னைக்கே கத்துக் கொடுத்தாங்க. பிறந்த வீட்டிலிருந்து நீ புகுந்த வீட்டிற்கு போகிறாய், சில குடங்களை நீ விட்டு கொடுத்தால் தான் அந்த வீட்டு இதயங்களை ஜெயிக்க முடியும் என்கின்ற நுட்பத்தை ஒரு சாதாரண விளையாட்டுல கூட வச்சாங்க. நடுத்தர வயதில் உள்ள ஆண்கள்லாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த பரமபதம் விளையாடுவாங்க, பாத்துருக்கீங்களா? தாய விளையாட்டு. ஏணி இருக்கும், பாம்பு இருக்கும், திடீர்னு ஏணி கிடைச்சு சக்கு 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 மேல வரைக்கும் நம்மளால போயிருவாங்க. படக்குன்னு ஒரு பாம்பு கொத்தி தடதடன்னு கீழே வந்துருவாங்க. நடக்குதா நடக்கலையா? இது அந்த விளையாட்டுல மட்டும்தான் நடக்குதா? நம்ம வாழ்க்கையில நடக்கல? இப்ப நல்ல வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி போய்கிட்டு இருக்கோம் நினைப்போம். திடீர்னு ஏதாவது ஒண்ணு நடந்து பழைய நிலைமையை விட மோசமா போயிடுவோமா இல்லையா? ஆனா அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன வாய்ப்புகளை